பாஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜப்பான் சிக்கன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3/4 வெந்தால் போதுங்க. முந்திரி வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு காய்ச்சின பால் 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க. இது கூட வந்து கேஷ்யூ பீட் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வந்து பால் பொங்கி வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பால் சுண்டின பிறகு சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு இது கூட வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு